இளைஞனே, நீ செய்த தவறு என்ன? அது ஓடி வந்த கேசு. அப்படியா? உன் உள்ளம் கவர்ந்த அந்த கன்னியார்? ஆஹா, கண்ணோடு கண்ணை நோக்கப்பின் வாய்ச்சொற்களால் யாதொரு பயனும் இல்லை. உன் உள்ளம் கவர்ந்த அந்த கன்னி அழகு பதுமைதான். உன் உள்ளத்தில் உள்ளவளை ஒரே பார்வையால் உணர்த்திய உத்தமனே, உன் காதல் வாழ்க. கவலை வேண்டாம், காவலர்களோடு நான் உரையாடுகிறேன். காவலரே, ஐயா உதவி ஆய்வாளரே, கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள், கடுப்பும் வெறுப்புமாகவா இருப்பார்கள்? ஐயா தலைமை காவலரே, எதற்காக அந்த காதலர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கலாம். இந்த அரிசி போடாத மிஷின் மாதிரி கொடகொடன்னு பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு 1000 பேர் இருக்கு. லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடியாந்தா சும்மா விட்டுருவோமா? அதான் தூக்கின்னு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம். காதலிக்கிறாங்களாம், கத்திரிக்காய் காதல். காதலை பற்றி உமக்கு என்ன ஐயா தெரியும்? ஆடவரும் பெண்டிரும் அங்கங்கள் தானுரச கொஞ்சி குலாவி களிப்புறும் காதலை குற்றம் என்று சொல்வீரோ, இரும்பறையில் தள்ளுவீரோ? களவு கண்ட இலக்கிய காதல், கண்ணால் பேசும் உண்மை காதல் உளுத்தர்கள் ஒரு சிலரால் ஒழிந்துதான் போகலாமோ? சீருடை அணிந்தோரே, பாரினை காப்போரே, இவர்கள் செம்மையாய் வாழ்ந்திட உன் துணை தேவை என்றும் சிந்திப்பீர், செயல்படுவீர். இது தேர்தலுக்கு மட்டுமல்ல, காதலுக்கும் தான். ஒண்ணுமே புரியலையடா. காதலை பற்றிய கவிதையை கேட்டு களிப்புற்று நிற்கிறீர்களா? காதலின் மகத்துவம் அப்படி. செவியில் குருதியா? செவியில் குருதி விடுகிறது என்றால் சிரத்தில் சூடு ஏறிவிட்டது என்று பொருள். சூடும் இல்ல, சொரணியும் இல்ல. நான் பாதுகாப்புக்கு போகும்போது பல கவிதை கேட்டிருக்கேன். ஆனா காதுல இருந்து ரத்த வடித கவிதை இன்னைக்கு தான் ஐயா கேட்க. பாவம், தமிழ் அறியாதவர்கள். நான் கூறிய கவிதையின் மகத்துவம் புரியவில்லை. ஐயா நாயனம் வாசிப்பவரே, உமக்கு இந்த கவிதையின் மகத்துவம் புரியும் என்று எண்ணுகிறேன். உமது செவிகுளிர சிந்தை மிகழ மீண்டும் ஒரு முறை ஏம்பட்டுமா? என்னது? மறுபடி முதலேந்தா? என்னையா மயங்கிட்டாரு? அப்ப சங்குக்கு சொல்லிடலாமா? பாவம், பசிமயக்கம் போலும். எழுந்தவுடன் கூறுவோம். ஆய்வாளரே, உமக்கும் வள்ளுவ பெருந்தகை கூறிய விருந்தோம்பலுக்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தம் இல்லையோ என்று நான் ஐயுறுகிறேன். தனி ஒரு மனிதருக்கு உணவில்லை எனில் ஜகத்தனை அழித்திடுவோம் என்றான் பாரதி. நின்று கொண்டிருந்த மனிதன் நிலையற்ற மரம் போல் கீழே விழுகின்ற அளவிற்கு அவனை பட்டினி போட்டிருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? அடைத்து வைத்திருப்பவர்களுக்கு அன்ன ஆகாரம் வாங்கி கொடுத்து அவர்களை அன்போடு பேணி பாதுகாப்பதுதானே அரசாங்க அதிகாரிகளுக்கு அழகு. ஜோ, அவன் ஏன் உந்தான்னு எனக்கும் தெரியும், இத பாக்குறவங்களுக்கும் தெரியும். வீணா என் வாயை கலராத. கிளறுவதற்கு உமது வாய் என்ன குப்பையா அல்லது நான் என்ன கோழியா? ஜோ கிருபா சார், முதல்ல உன்னை என்கவுண்டர்ல பொண்ணையா? சும்மா கடந்த ஓனான காதல விட்டுட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குற. உயர்தனைக்காரர்கள் பேசுகின்ற இடத்தில் ஓனான் இங்கிருந்து வந்தது. சொல்லுப்பா. கேகே நகரானே? ஆமாப்பா, சென்னை கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் தான். கவலையை விடுங்கண்ணே, நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. அதெல்லாம் கிடக்கட்டும்டா. இன்னைக்கு தண்டபாணி பொண்ணு ஓடி போயிட்டான்னு ஊரு ஃபுல்லா பேசுறானுல்ல. தண்டபாணி பொண்ணை இழுத்துட்டு ஓடுனவன போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு தண்டபாணி கண்ட துண்டமா வெட்டி கொன்னான்னு நாளைக்கு இந்த ஊரு பேசணும்டா. பேச வைக்கிறேன்டா, பேச வைக்கிறேன். வைடா போன. காக்கி உடை அணிந்தவுடன் கருணையை கழற்றி போட்டு விட்டீர்களா? எண்ணெய் காணா தலையும் அழிக்கப்படாத முகமும் கொண்ட அந்த பரிதாபத்திற்குரிய இளைஞனை எதற்காக இப்படி நெய்ய புடைக்கிறீர்கள்? அவர் செய்த குற்றம் தான் என்ன? திருடினாரா, கொள்ளையடித்தாரா, பையெடுத்தல் செய்தாரா? பையெடுத்தல்னா என்னது? புரியலையே. ஏய், பையனா பாக்கெட்டு, எடுத்தல்னா எடுக்கிறது பிக் பாக்கெட்டு. ஆங்கிலேயர்களை அகிம்சை வழியில் விரட்டினாரே அண்ணல் காந்தியடிகள், அவர் பிறந்த நாட்டில் அராஜகத்தை கையில் எடுக்கிறீர்கள். ஜோ, என்னையா பிரச்சனை? வாருங்கள் ஆய்வாளரே, அந்த இளைஞனின் கன்னத்தில் கண்டீர்களா உங்கள் காவலர்களின் காட்டுமிராண்டித்தனத்தை? இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். மனிதனை மனிதன் தாக்குவது மாண்பல்ல. சும்மாரு. யோ, என்னையா இது? தவறு வாத்தியார, தேவையில்ல அரசியல தலையிட்டுனுக்குற. அப்பால ஐயாக்கு கோவம் வந்துச்சு, அவனை பொழக்கத்துக்கு பதிலாக உன்னே பொழுந்துருவா. என்னை அடித்தாலும் எலும்பெல்லாம் ஒடித்தாலும் அவர் கஞ்சேன் என்று முழங்கினாரே குணங்குடி மஸ்தான் சாஹிப், அவருடைய பாடல் வரிகளை கடன் வாங்கி இங்கு நான் கூறுகிறேன். உண்மை அறியாமல் ஓய மாட்டேன். ஏய் கண்ணே, நீயா சொல்லி தொலைடா, அந்தாலும் ஓய மாட்டான். எங்க பார்த்தாலும் பசி, பட்டினி, கொலை, கொள்ளை. கழுத்துல இருக்க சைனா இருக்கிறான், கர்ப்பிணி பெண்ணை கற்பழிச்சு கொலை பண்றான்.
பச்சை குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்றான். திறமை இருக்கவன் ரோட்ல நிக்கிறான். குறுக்கோளியில போறவன் கோடீஸ்வரன் ஆவறான். இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிகாரி லஞ்சம் கேட்கறான். கொடுத்தா உண்மையா மூடி மறைக்கிறான். இதெல்லாம் துணிச்சலா தட்டி கேட்க முன்னாடி வந்தேன். ஆனா எனக்கு கிடைச்ச பேரு தீவிரவாதி. மன்னிக்க வேண்டும் நண்பா, தீவிரவாதி என்ற பதத்தை நீயே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். கொள்கையில் தீவிரமாக இருப்பவன் தீவிரவாதி, அவன் தீயவன் அல்ல. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கப்பம் கட்ட வேண்டும் என்று வெள்ளையர்களை எதிர்த்திட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தீவிரவாதி என்றால் நீயும் தீவிரவாதிதான். என் தாய் திரு நாட்டை ஆள்வதற்கு நீங்கள் யார் என்று ஆங்கிலேயர்களை நடுநடுங்க வைத்த மாவீரன் பகத்சிங் தீவிரவாதி என்றால் நீயும் தீவிரவாதிதான். இந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து கப்பலோட்டி ஆங்கிலேயர்களால் 40 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று சிறையில் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் தீவிரவாதி என்றால் நீயும் தீவிரவாதிதான். நீ சொன்ன குற்றங்கள் அனைத்தையும் தட்டி கேட்டிருக்க வேண்டியவர்கள் இவர்கள். ஆனால் நீ கேட்டிருக்கின்றாய். உன்னை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் நண்பா, பெருமைப்படுகிறேன். ஓடுற பஸ்ல குண்டு வைக்கிறது, ஓடுற ட்ரெயின்ல குண்டு வைக்கிறது, பறக்கிற பிளைட்ல குண்டு வைக்கிறது, இதெல்லாம் கரெக்ட்ங்கற? இல்லை, தவறு என்கிறேன். அது பயங்கரவாதம். வேரோடும் வேரடி மண்ணோடும் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட வேண்டியது. எல்லாத்துக்கும் பதில் கரெக்டா வச்சிருப்பியா? இங்க பார், நீ பேசாம வாய் முடியும்போது அங்க உட்காந்துரு. இல்ல உன்னையும் அவனோடு சேர்த்து வாங்குன்னு வாங்கிடுவேன். வதர கொஞ்சம் அப்படிக்கா போ, ஐயாண்ட கொஞ்சம் பேச வேண்டியது. சார், அவன் அக்கீஸ்னு இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. சந்தேகத்தில் தான் இட்டாந்துக்கிறோம். எதனா ஏடா கூட ஆச்சுன்னா பத்திரிகைக்காரனும் பப்ளிக்கும் நம்மளை கீன்னு கீசுவானு. வாத்தியார் சொல்றது என்னமோ நியாயமாக்குது. ஜோ, அதெல்லாம் சரியா? ஆனா அந்த பேசியே சாகடிக்கிறானே. நீ நாட்டுல பல அரசியல்வாதிங்க அத்தானே சார் பண்ணுகிறாங்க. சார், நீங்க உண்மையிலே சினிமா பட டைரக்டரா சார்? ஆமா, நானும் சினிமால நடிச்சு மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகி எல்லா ஹீரோயும் ஓவர்டேக் பண்ணலான்னு ஆசைப்பட்டு வந்தேன் சார். பட் என் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு ஹீரோண்டா வாங்கி கூட யாரையும் ஓவர்டேக் பண்ணி போக. இப்பயும் ஒன்னும் கெட்டு போயிடலங்க. உங்க முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது. தேங்க்யூ சார். தலைக்கு பின்னால ஒரு ஒளி ஓட்டம் தெரியுது. மண்டையோட கிளாஸ். சுமாரா என்னைய பாத்துட்டீங்கல்ல, உங்களை நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். இனிமே நீங்க ஹீரோ தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அங்க என்னடா பண்ணுத? ஓய், இடத்துல உட்கார்றா. என்னது உங்க வீட்டு பொட்டனாய் விடிய விடிய கத்துதா? அது வேற விஷயத்துக்கு கத்துதுமா. அதுக்கு வெட்டே டாக்டர் பாரு. போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணுதா? பை போனா சார். வேண்டா, அவசரமா போன் பண்ணிட்டு இருக்கேன். சார் சோறிட்டு என்னடா விஷயம்? ஒன்ன வர அந்த போலீஸ்காரன் என்ன டார்ச்சர் பண்றாரு சார். யாரே அவனை டார்ச்சர் பண்ணுது? கேப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், விடாதீங்க. போக்குவரத்து காவலரே, என்ன இது அராஜகம்? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கும் இந்த காவல் நிலையத்திற்கும் கிஞ்சிற்றும் சம்பந்தமில்லை போல் தெரிகிறது. எதற்காக அவரை தாக்கப்பாகிறீர்கள்? யார் இவர்? ஹலோ, அத நான் கேக்குறேன். கேளுங்கள். எங்க நான் கேக்குறது? அதான் எல்லாத்தையும் நீயே கேக்குறியே. என்னையா கேஸ்? நான் எந்த தப்புமே பண்ணல சார். தம்பி தம்பி தம்பி, அழுகையை நிறுத்துங்கள். பெண் பிள்ளை அழுதால் பொன்னகை, ஆண் பிள்ளை அழுதால் அடுத்தவர்கள் செய்வார்கள் புன்னகை. அவர் செய்த கொடுமையை அரைவரையில் கூறுங்கள். ஹலோ, இந்த வரி கணக்கெல்லாம் நீ பேசாத. இவன் என்னையா பண்ணா? பைக் சாவியை 1 ஹவர் கொடுக்க மாட்டேங்கிறான் சார். புடிங்கி வச்சுட்டு. ஜோ, ஏன் பைக் சாவி புடிங்கி வச்சு கொடுக்கல? 1 ஹவரா ஊதுன்றா என்றால் ஊத மாட்டான் சார். ஏனையா, இது ஒரு வழக்கா? தம்பி, ஏன் ஊத மறுக்கிறீர்கள்? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றுதான் பெரியவர்கள் கூறியிருக்கிறார்களே ஒழிய ஊதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று கூறவில்லையே. ஊதுங்கள். என்ன ஊத சொன்னால் ஓரக்கண்ணால் பார்க்கிறீர்கள்? இங்கு பாருங்கள். வெளியில் இருக்கும் காற்றை போதும் என்ற அளவிற்கு உள்ளிழுத்து நாபிக் கமலத்திலிருந்து நாசி விடுத்து வாய் வழியாக பலமாக வெளியேற்றுவதே ஊதுதல் எனப்படும். உங்களுக்கு தெரியாவிட்டால் நான் சொல்லித் தருகிறேன். என்னை பாருங்கள். தெரியுதா? பின்ன தெரியாது. அதான் கப்பு காவா நாத்த வீச. தம்பி, நாற்றம் குடலை புரட்டுகிறதே. எதற்காக இப்படி மது அருந்தி மாய்ந்து போகிறீர்கள்? வெண் சுருட்டு புகைத்து வீணாகிறீர்கள். என்ன சுருட்டு வெள்ளையாவ செஞ்சுக்காங்க? ஏய், சும்மா இருடா நரம்ப. பெருசு சீரட்டு சொல்லுடா. மது ஈரலை கெடுக்கும், புகை நுரையீரலை கெடுக்கும் என்று மருத்துவர்கள் கூறுவதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? எப்பா சாமி, தமிழ் புலவரே, உன்னை தெரியாம கூட்டிட்டு வந்துட்டோம். தயவு செய்து தாங்கள் வெளியில் செல்லலாம். மன்னிக்க வேண்டும் ஆய்வாளரே. அழைத்து வந்தவரை அழைத்து வந்தவரை அழைத்து வந்தவாறு அழைத்து சென்று விடுவதுதான் ஆதித்தமிழர் பண்பாடு. ஜோ, உன் பைக்கு கொண்ட பெட்ரோல் காசு தரையா? இந்த ஆளை எங்கிருந்து கொண்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு. புரியாத பாசையில பேசியே கொல்றாயா? தமிழ்த்தாய்க்கு மகனாக பிறந்து தமிழ் அன்னை மடியிலே தவழ்ந்து
தமிழ் படித்த தமிழ் மகனுக்கு தமிழ்நாட்டில் தமிழில் பேசினால் தலைகுனிவா? தமிழன்னையே, இவர்களை மன்னித்தருள்வாயாக. யாம் வருகிறோம். கொலை பண்ணா கூட இந்த ஸ்டேஷனுக்கு வராத. கால விரயம். விலகுங்கள். கம்னி வாயா. யோ பைக் சேவை கொடுத்து அனுப்பியா? இந்த நன்றி சார். தமிழ் என்ன காப்பாத்திருச்சு. என்ன நீ என்ன இங்க நிக்கிற? போய் உட்காரு. இல்ல சார், நான் என்ன சொல்ல இன்னைக்கு எனக்கு காது கேட்காதுடா. போ. சார், புலவும் பண்ண குழப்பத்துல போற இடமே மறந்து போச்சு. நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திற்காக ஊரே தூங்கினாலும் இவன் தூங்க மாட்டான்டி. நான் தூங்கினா என் குடும்பம் நீயா பாப்பா போமா. அங்க போறது இருக்கட்டும், நீ காசை வெட்டும். இந்தா ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுங்க. நீ வேற கம்னுறா. ஏன்டா பாரு, இந்த சின்ன பையனுக்கு மனசு கூட உனக்கு இல்ல. முதல்ல வெட்டு, அப்பதான் உனக்கு கொட்டும். கூட்டமா இருக்கு. வாங்கடி போய் என்னன்னு பார்க்கலாம். வாடி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன அடிக்கடி எல்லாரும் இந்த நேரத்துல வர ஆரம்பிச்சீங்க? நாங்க எப்ப வேணா வருவோம், எப்ப வேணா போவோம். நீங்க எப்ப வேணா வாங்க, எங்க வேணா போங்க. ஆனா எங்க கிட்ட கலெக்ஷன் எதுவும் இல்லையே. என்ன இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கிறீங்க? ஏ பியூட்டிஃபுல் யங் லேடிய பார்த்தாலே குஷியாயிருவாரு. அதுல இன்னைக்கு வேற அவர் கல்யாண நாள். குஷி இல்லாம இருப்பாரா? ஓ அப்படியா? அப்புறம் என்ன, சார குஷிப்படுத்துற மாதிரி சின்னதா ட்ரீட் கொடுத்துடலாம்ல. எப்படிக்கா? இந்த இருக்காங்கல்ல, என்ன நாயனாரு, கச்சேரி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் தான். என்ன இழுக்க? ஆனா தட்சணை அந்த தூக்கி போட்டு மிதிச்சோம்னா தூத்துக்குடி விடுவாமா. ஏன்னா எங்க வந்து தச்சனை கேக்க நீ என்ன நாயனக்காரு சுருக்கு பையில இருந்து பிபிய வெளிய எடுத்து ஊதுறது. ஐயா கோபப்படாருல. வாசிச்சா போச்சு. தவிழு தட்ட ரெடியா? எப்பவா ரெடி? நீங்க? அவங்க எப்பவும் ஸ்டடி தான். வாசில வாசிச்சா போச்சு. நம்மள பத்தி அவங்களுக்கு தெரியாது. சுதி சுத்தமா இருக்கு. அப்புறம் என்ன, இத பாரு. நிறுத்து. நீ வாசிக்கும் போது என்ன மகிடி சத்தம் கேக்குது? நீ உண்மையிலேயே நாதஸ்வரம் வாசிக்கிறவன் தானா? அது வந்துங்க. நிறுத்து, நானே சொல்லிக்கிறேன். அது ஒண்ணு இல்லங்க. ஒரிஜினலா பாம்பாட்டி வித்தைக்கு மகுடி வாசிக்கிறவன் தான் நானு. இந்த வித்தையெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பாம்பையும் பாம்பு பண்ணைக்கு அனுப்பிட்டாங்க. பொழப்பு நாரி போச்சு. இந்த ஒரு ஐட்டம் கிடைச்சது, இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நாதசுரமா இருந்தானே மகுடியா இருந்தானே சத்தம் வருதா இல்லையா அதை சொல்லுங்க. என்ன நான் சொல்றது? சான்ஸ் இல்ல. அவரே சொல்லிட்டாரு இல்ல. தம்பி, அடிக்கொரு தர இதே மாதிரி சொல்லிட்டு இருங்க, அப்பதான் பேமெண்ட் வாங்க. என்னது? இல்லங்க, இப்ப வாசிச்சதுக்கு பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் கிடைக்கும். முதுல 4 கிடைக்கும். என்ன வாசிக்கவா? வாசி, ஆனா பாம்பு வராம வாசி. வராது வராது. ஹலோ அண்ணே, தம்பி பேசுறேனே. சொல்லுப்பா. பொண்ணு எங்க இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா? சென்னை கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல. கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் தானே? அங்க இன்ஸ்பெக்டர் நம்ம ஆளுங்க தான். நான் பாத்துக்கிறேனே, கவலை விடுங்க. நானும் சென்னைக்குள்ள வந்துட்டேன். டோன்ட் வரி சார், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். லவ் பண்ணிட்டு ஓடி வந்தானே அந்த பையன் தானே? நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், வச்சிடறேன். ஐயோ ஏத்தே, சந்தேகப்படுறவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாரும் வெளியே அனுப்பிச்சுடியா? ஆட்டும் ஏன் போணும் சொன்னல? ஐயா போ சொல்லாங்கல்ல. வாங்கடி போலாம். ஏய் உள்ள வா. ஏன் சார்? ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் உள்ள வருவியா? வாடா சார். உள்ள எதுக்கு வர? டேய் வாடானா வாடா உள்ள.
ஏற்கனவே ஒரு கேஸ்ல மாட்ட வேண்டியது கொஞ்சம் பாத்துக்கங்க. ஏய் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ போ. ஏய் உட்காரு உட்காரு உட்காரு, நமக்குள்ள என்ன மரியாதை இல்ல? உட்காரு. இந்த மாமனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. உட்காரு உட்காரு. ஏய் ஏய் இங்க பாரு, பாருன்னு சொல்றேன்ல, பாரு. ஏய் மாமனை பார்க்க மாட்டியா? என்ன சார் என்ன ஆள் வராங்க. வரேன். டேய் எவனோ என் பொண்ணை இழுத்துட்டு வந்தது? யாரா அது? எங்க ஐயா பொண்ணை யாரோ தூக்கிட்டு வந்தது? யோ யாரே நீங்க ஸ்டேஷன்ல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? யோ நிறுத்துங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார் என் பொண்ணை எவனோ இழுத்துட்டு வந்துட்டான், ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்துச்சு. என் பொண்ணு எங்க? யார் யா உன் பொண்ணு? பொண்ணு பேர் என்ன? காவியா. ஓ காவியாவா? யோ ஏட்டு ஐயா அந்த பொண்ணை கூப்பிடியா? சரிங்கய்யா. அதான் கூப்பிடுறாங்களா? வாமா. ஏய் அதான் பொண்ணு கிடைச்சிட்டல, அப்புறம் அழுகுற? நீ இப்படி பண்ணல, உன்னை நல்லா தானடி வளர்த்தா. இப்படி ஊரே சந்தி சிரிக்க வச்சிட்டியேடி. ஏய் வாய் மூடு. யோ மனுஷனே நீ? வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிற? சார் மொத்த பொண்ணுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தேன் சார். இத்தனால செல்லமா கூட என் விரல மேல பட்டதில்லை சார். இவதான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்கா சார். இத்தனை நாள் இவன் கேட்டு அத்தனை வாங்கி கொடுத்துருக்கேன் சார். மாப்பிள்ள பிடிக்கலன்னா சொல்ல வேண்டியதானே? இப்படி ஒரே வட்ட ஊர்ல தலை காட்ட முடியல, அவமானமா போயிடுச்சு சார். இவளை கூட்டிட்டு வந்தது யார் சார்? அவனை கொண்டாங்க சார். அவனை கண்டதனமா வெட்டி போட்டுட்டு போறேன். உன் பொண்ணு தான் கிடைச்சிட்டால, கூட்டிட்டு வெளியே போ. சார் நான் ஜெயிலுக்கே போனா அவனை வெட்டிட்டு தான் சார் போவேன். ஜோ உன் பொண்ணு தான் கிடைச்சிட்டால, கூட்டிட்டு போயா வெளியே. ஏன் பையனங்க? நான் இப்ப அவனை பார்க்கணும். நீ யாரு? தேவையில்லாம சவுண்ட் விட்டுட்டு இருக்க, தூக்கி உள்ள போட்டுருவேன். சார் என் பையன் எங்க இருக்கதா போன் வந்து சார், அதான் வந்திருக்கேன். அவனை வர சொல்லுங்க. அவனை இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த சீன் அப்படியே லைவா நடந்துட்டு இருக்கு. உடனே நோட் பண்ணிக்க. எப்படி சான்ஸே இல்ல. என் பொண்ணை எடுத்துட்டு போன தருதலையோட அப்பனாடா நீ? ஏன் தருதலை எடுத்துட்டு போன மகா தருதலையோட அப்பனா நீ? நல்லா இருந்த என் பையனை மசக்கி இந்த ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து பண்ணிவிட்டா உன் பொண்ணு. டேய் என் பொண்ணை பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது. அவ எங்க வீட்டு மகாராணிடா. உலகம் தெரியாம அவளை வளர்த்து வச்சிருந்தா. வெளி உலகம் தெரியாமத்தே என் பையனை எடுத்துட்டு ஓடினாலாக்கும் உன் பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணை பத்ததுக்கு நீதான் நடுவு முச்சத்துல தூக்குப்பட்டு சாகணும். ஏண்டி அவன் இங்கே நடுரோட்ல தூக்குப்பட்டு சாவ சொல்றா? நீ பாத்துக்கிட்டு நிக்கிற. அவன் இங்கே நாக்க பிடிக்கிட்டு சாவறாப்ல. நல்லா நான் வார்த்தை கேள்வி பாத்தியாடி? என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத உங்க அப்பே இன்னைக்கு நீ அடிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டே இல்லடி பாவி. இன்னும் என்ன நாளா என்னை அசிங்கப்படுத்த காத்திருக்கியோ? ஏண்டி அவன் என்ன அசிங்கப்படுத்திட்டான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? டேய் நம்ம ரெண்டு பேரும் பேசிருக்கும் போது ஏன்டா பொம்பளை கொடுத்து விடுற? நீ ஒரு ஆம்பளையா? மானம் கட்டவனே. டேய் வார்த்தையை அளந்து பேச சொல்லிட்டேன். டேப் இருந்தா கூட அளந்து பேசுறேன், அளந்து. டேய் இன்னொரு வார்த்தை பேசுற கொரோனா பிடிச்சு கடிச்சு போடுவேன். காரித்து போனே நெஞ்சில ஓட்ட வந்து போங்க. ஏய் என்ன லூசு நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? சொல்டா என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? சொல்டா என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? உங்க ரெண்டு பேருக்கு என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா? யோ சண்டை போடுற தந்தா வெளியே போய் போடுங்க. தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க, உங்க எல்லாரும் தூக்கி உள்ள போட்டுருவேன்.